அல்லாஹ் தடுத்த ஹராமை எப்படி நாங்கள் நிலைநாட்ட முடியும்? எந்த அளவுக்கு மாறிட்டுனா இந்த யூதர்களினுடைய சிந்தனை. ஒரு ஹிந்துத்துவவாதி பகிரங்கமா பேசுறான், இந்தியாவில் ஹிந்துத்துவாவை நாங்கள் விதைப்போம் என்பதாக. ஒரு நாத்திகவாதி பகிரங்கமா பேசுறான், இந்தியாவில் நாத்திகத்தை நான் விதைப்பேன் என்பதாக. ஒரு கம்யூனிஸ்டவாதி பேசுறான், கம்யூனிசம் தான் இந்தியாவை ஆள வேண்டும். ஒரு முதலாளித்துவவாதி பேசுறான், முதலாளித்துவம் தான் இந்தியாவை ஆள வேண்டும். ஆனால் ஒரு முஸ்லிம் பேச முடியுமா? ஒரு எம்பியாவது பேச முடியுமா? ஆனா ஒரு காபிரான எம்பி பேசினாரு. அதாவது டெல்லியினுடைய முதல்வர் பேரு கெஜ்ரிவால் என்ன பேசினாரு தெரியுமா? நான் கேட்கிற சவாலா சொல்றேன், எத்தனையோ எம்பி எம்எல்ஏ இருக்கிறீங்களே, ஒரு எம்எல்ஏ பேசட்டுமே. ஒரு காபிர் பேசுறாரு, என்ன பேசுறாரு? இந்தியாவில் டெல்லியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியை நான் அமல்படுத்துவேன். ஆனா ஒரு முஸ்லிமால பேச முடியுமா? எங்கேயாச்சும் இப்படி சொல்லி ஓட்டுக்கு வர முடியுமா? நாங்கள் ஆனா ஒரு தெளிவா ஒரு பாசிட்டிவ் சொல்றேன், டேய் நாங்க ஆட்சிக்கு வந்தது இந்துத்துவாவை நிலைநாட்டுவதற்கு தான். ஒரு கம்யூனிஸ்ட் சொல்றேன், ஆமா நாங்க கேரளாவில் கம்யூனிசத்தை தான் நிலைநாட்டுவோம். ஒரு முதலாளித்துவ சிந்தனை சொல்ற, ஆம் இந்தியாவில் முதலாளித்துவ சிந்தனை தான் உருவாக்குவோம். ஏன்? அல்லாஹ் எனக்கு ஒரு சிறந்த அரசியலை தந்திருக்க, அல்லாஹ் சிறந்த ஆன்மீகத்தை தந்திருக்க, இவனுடைய அரசியலை விட அல்லாஹ்வுடைய அரசியலை விட பூமியில் எந்த அரசியலும் குப்பை. உண்மைதானங்க? உலகத்தில் எல்லா அரசியலையும் சவாலுக்கு விடுகிறோம், அல்லாஹ்வின் அரசியலை சவால் வைப்போம். அத்தனை அரசியலும் குப்பை. ஆனால் என்னால பேச முடியுமா? பேசிட்டு வெளியே வர முடியுமா? ஏன் பேச வேண்டும்? உயிர் சென்றால் என்ன, இயக்கம் அணிந்தால் என்ன, குடும்பம் அனாதையாக்கப்பட்டால் என்ன, விதைக்கப்பட்டால்தான் புதைக்கப்பட்டால்தான் மீண்டும் எழுவோம் என்பதுதான் உலகத்தினுடைய வரலாறு. அல்லாஹ்வுடைய ஆட்சிதான் இந்தியாவுக்கு வேண்டும். இந்தியா இல்லடா, முழு உலகத்திற்கும் சொல்கிறோம், அல்லாஹ்வின் ஆட்சிதான் வேண்டும். அவன் ஆட்சியை தவிர வேற எந்த ஆட்சியை யார் விரும்பினாலும் சரி, யார் ஆதரித்தாலும் சரி, ஷிர்க். ஷிர்கா ஷிர்க் இல்லையா? அல்லாஹ் சொல்றான், இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், அல்லாஹ்வை தவிர. நான் கேட்கிறேன், ஒரு சாதாரண மலத்தை சுமக்கக்கூடியவன் அவன் சட்டத்துக்கு எதிராக ஒரு சட்டம் வரணும்னு நினைச்சா நமக்கு கோபம் வரும் பொழுது, அந்த சட்டத்தை உயர்த்தியவனுக்கு, அந்த சட்டத்தை இயற்றியவனுக்கு கோபம் வரும் பொழுது, இந்த முழு உலகமும் எப்படி வாழ வேண்டும் என்று லட்சக்கணக்கான நபிமார்களை கொண்டு வேதத்தை கொண்டு அல்லாஹ் வழிகாட்டி இருக்க, அல்லாஹ்வின் அரசியல் வேண்டாம், ஜனநாயகம் வேண்டும். மனிதன் உருவாக்கிய, யாருங்க ஜனநாயகத்தை உருவாக்கினா? மலத்தை சுமக்கக்கூடிய ஒரு மனுஷன் உருவாக்கினான். நான் சொல்லக்கூடிய அரசியல் ஹிலாபத், மார்க்கத்தினுடைய ஷரியா யார் உருவாக்கினார்? அல்லாஹ் உருவாக்கினான், நபி உருவாக்கினார், அபூபக்கர் ஆட்சி செய்தார், உமர் ஆட்சி செய்தார். ஆனால் அது எங்களுக்கு வேண்டாம். அந்த ஆட்சியை சொன்னால் ஓட்டு என்னடா ஓட்டு, செத்த சாகலா அந்த ஆட்சிக்காக வேண்டி. அதற்காக வேண்டித்தானே ஹாலித், அதற்காக வேண்டித்தானே அம்ர், அதற்காக வேண்டித்தானே ஹுபைப், அதற்காக வேண்டித்தான் பிலால். ஆனா என்ன நடந்துச்சு? ஆரம்பத்தில் இதையெல்லாம் பேசினவர்கள், ஆரம்பத்தில் இதையெல்லாம் சொன்னவர்கள், சத்தியமிட்டு சொல்கிறேன், சத்தியமிட்டு சொல்கிறேன், எத்தனையோ இயக்கங்கள் என்னிடத்தில் ஆரம்பத்தில் சொன்னார்கள் ஓட்டு போடுவது ஷிர்க் என்பதாக. இன்றைக்கு அதே இயக்கங்கள் இன்றைக்கு ஓட்டுக்காக வேண்டி அல்லாஹ் தடுத்த எத்தனை காரியம் இருக்குமோ அத்தனை காரியங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய லானத்தை கேட்டு சொல்வேன், சத்தியமிட்டு சொல்வேன், இதில் பொய்யாக இருக்குமே ஆனால் அல்லாஹ்வின் சாபம் எனக்கு வரட்டும். அதே இயக்கத்தினுடைய பெயரையும் சொல்ல முடியும். ஆரம்பத்தில் தர்பியா என்ற பெயரில் நடத்தினார்கள், ஓட்டு போடுவது ஷிர்க். ஆனா இன்னைக்கு நடந்தது என்ன தெரியுமா? ஓட்டுக்காக வேண்டி இன்னைக்கு முஸ்லிம் அலைந்து கொண்டிருக்கிறான். இப்ப என்ன நடந்துச்சு? எந்த அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலை? இஸ்லாமிய ஆட்சியை இந்த பூமியில பரப்ப வேண்டியவர்கள் இஸ்லாம் பாருங்கள், எங்களுடைய ஆட்சியை இந்து பெண்களுக்கு பாதுகாப்பும் ஹிலாஃபா தான், யூத பெண்களுக்கு பாதுகாப்பும் ஹிலாஃபா தான், அடே ஒரு ஓநாய்க்கு பாதுகாப்பும் ஹிலாஃபா தான். அப்படித்தான் அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தான். அந்த ஆட்சியை பேசுறதுக்கு கூட, அந்த ஆட்சியை பேசினால், அந்த ஆட்சியின் பக்கம் மக்களை அழைத்தால், அந்த ஆட்சியின் மீது ஒரு இளைஞர் உருவானால் உலகம் கோபப்படத்தான் செய்யும். காரணம், நீங்கள் அநீதிக்கு எதிராக உருவாகிறீர்கள்.
அவர்களினுடைய கொள்கை எல்லாம் மனிதனினுடைய சிந்தனையை விதைக்க வேண்டும், உங்களினுடைய கொள்கை அல்லாஹ்வின் சிந்தனையை விதைக்க வேண்டும் என்பதாக ஆட்சி வேண்டாங்க. பேசக்கூடாதா? இளைஞர்கள்ட்ட சொல்லக்கூடாதா? இந்த ஜனநாயகம் போய் எவ்வளவுதான் மேலே வந்தாலும் போய் இதை கொண்டு எந்த பாதுகாப்பும் இல்லை, இந்த முதலாளித்துவம் போய் இந்த நாத்திகம் போய் அல்லாஹ்வுடைய ஆட்சி தான் சத்தியம், அல்லாஹ்வுடைய அரசியல் தான் உண்மை என்று பேசுவதற்கு எங்கே போனது நாவுகள்? இன்னைக்கு எந்த ஆட்சியாளர்கள் பேசிக் கொண்டுட்டு இருக்கிறாங்க? ஒரு சாதாரண கெஜ்ரிவால் பேசுறாரு பகிரங்கமா நின்னுக்கிட்டே, நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியை நிலைநாட்டுவேன். காந்தி பேசினார் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி இந்தியாவுக்கு வேணும்னு சொல்லி. ஒரு இஸ்லாமிய அரசியல்வாதிகள் நான் ஓட்டு போட்டு வந்ததெல்லாம் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கல்ல, இந்துத்துவா ஓட்டை போட்டு வந்து பகிரங்கமாக பேசுகிறான். ஜனநாயகம் அல்ல, இந்துத்துவாவை நிலைநாட்டுவதுதான். முதலாளித்துவம் ஓட்டை வாங்கிவிட்டு பகிரங்கமாக பேசுகிறார். முதலாளித்துவம் அல்ல இந்துத்துவ, அதாவது ஜனநாயகம் அல்ல முதலாளித்துவம் தான். கம்யூனிஸ்ட் ஓட்டை வாங்கிவிட்டு பகிரங்கமாக பேசுகிறார். ஜனநாயகம் அல்ல கம்யூனிஸ்ட் தான் என்பதாக நாங்கள் பேசினால் என்ன? ஜனநாயகம் அல்ல, முதலாளித்துவம் அல்ல, எந்த குடும்ப அரசியலும் அல்ல, எந்த உலக அரசியலும் இல்லை, அல்லாஹ்வினுடைய அரசியலை நிலைநாட்டுவோம் என்பதாக என்ன ஆட்சி? அப்ப விரிய ஊட்டினாங்க. முஸ்லிம்களினுடைய தலைவர்களை கூட இந்த யூதர்கள் அப்படி கையில் எடுக்க ஆரம்பிச்சாங்க. முஸ்லிம் இளைஞர்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய ஆட்சியை நிலைநாட்ட வேண்டிய இளைஞர்கள், நாங்க என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் முடியுமா, இந்தியால முடியுமா? நீங்க எகிப்தினுடைய வரலாறை படிச்சு பாருங்க. அம்ர் இப்னு ஆஸ் உள்ள போனாங்களே, முழு எகிப்தும் காஃபிர் தான். ஈராக்க பிடிச்சாங்களே சஹாபாக்கள், என்னது இஸ்லாமிய தேசமாவா இருந்துச்சு? ஃபுல்லா காஃபிர் தேசம் தான். நாங்க என்ன தெரியுமா, எங்களினுடைய விஷயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். என்னுடைய அத்தனை விஷயமும் அல்லாஹ் எனக்கு கற்றுத்தருகிறான். உட்கார்ந்து கொண்டு சிறுநீர் கழிக்கக்கூடிய விஷயத்திலிருந்து, பிடித்து சுத்தம் செய்யக்கூடிய விஷயத்திலிருந்து, எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை கூட என்னுடைய தூதர் எனக்கு சொல்லி தந்திருக்க, எப்படி ஆட்சி செய்யணும் என்று எங்களுக்கு சொல்லி தந்திருக்க மாட்டாரா? எப்படி அரசியல் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி தந்திருக்க மாட்டாரா? சரி, இந்த ஜனநாயகத்திலேயே போனா கூட என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும் கேட்கிறேன். ஃபுல்லா ஜனநாயக ஓட்ட வாங்கிட்டால் என்ன கிடைக்கும்? பெரும்பான்மை தான் இந்த ஜனநாயகத்தினுடைய அடிப்படை விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? எம்மதமும் சம்மதம். இதுதான் ஜனநாயகத்தினுடைய அடுத்த ஒரு விஷயம். அப்ப என்ன நடக்கும் என்று சொன்னா, என்ன ஓட்ட வாங்கிட்டு போனாலும் சரி, எவ்வளவு பெரிய மேல போய் உட்கார்ந்தாலும் சரி, எகிப்து இதற்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரம். இஹ்வானுல் முஸ்லிமீன் இவங்க யார்? 1926 ஹசனுல் பன்னா என்று சொல்லக்கூடிய ஒரு தனி மனிதர். இவர் என்ன செஞ்சார்? எகிப்தினுடைய அந்த ஜனநாயக ஆட்சி, இந்த மன்னர் ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி அடைகிறார். இதுவெல்லாம் வேண்டாம், உண்மையான அல்லாஹ்வுடைய ஆட்சி மாத்திரம்தான் எங்களுக்கு வேண்டும் என்பதாக அந்த எகிப்திலிருந்து இப்ப புரட்சியாளர் உருவாகிறார். இவர் தெரிந்து செய்யது குத்தம். அவர் என்ன செய்யறாரு? மயில் கற்கள் சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு. அந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க. அவரும் இஹ்வானுல் முஸ்லிமீன் தான். அதாவது இந்த ஜனநாயகம், மன்னராட்சி எல்லாம் ஷிர்கு, அல்லாஹ்வுடைய சட்டம் மாத்திரம் தான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நுனி அளவுக்கு கூட, அதாவது ஒரு பொட்டு அளவுக்கு கூட மற்ற ஆட்சியை நாங்கள் அனுமதிக்க கூடாது. இப்படிலாம் எழுதினார். இப்படியே இவங்க வந்துகிட்டே இருந்தாங்க. ஆனா ஒரு சில ஒரு 4 வருஷத்துக்கு முன்ன கட்டி இந்த இஹ்வான் என்ன செஞ்சாங்கன்னா, தங்களினுடைய சிந்தனை அப்படி கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு, நாம இப்படி போனா எகிப்தினுடைய ஆட்சியை கைப்பற்ற முடியாது, இப்ப அவங்களும் ஜனநாயகத்தில் குறித்தார்கள். முர்சின்னு சொல்லி ஒரு ஆளை முன்னிலைப்படுத்தி வெற்றி பெற்றாங்க. என்ன நடந்துச்சு? என்ன நடந்தது? இன்னைக்கு அந்த முர்சி ஜெயில இருக்கார். இன்னைக்கு அந்த முர்சி எந்த இஹ்வானுல் முஸ்லிமீன் முபாரக்கு எதிராக, ஹுஸ்னி முபாரனுக்கு எதிராக புரட்சியை ஏற்படுத்தி, அதாவது அவங்க என்ன செஞ்சிருக்கலாம், அப்பமும் அவங்க பிரச்சாரம் பண்ணியிருக்க வேண்டும் தங்களுடைய உண்மையான கொள்கையின் மீது, அல்லாஹ்வுடைய ஆட்சி என்பதாக. அவங்க பார்த்தாங்க, 100 வருஷமா பிரச்சாரம் பண்ற இஸ்லாமிய நாட்டிலே நம்மளால நிலைநிற்க முடியல, அதனால மத்தவங்கள மாதிரி நம்ம ஜனநாயகம் சொல்லி உள்ள போயிட்டு அடுத்து நாங்க இஸ்லாத்தை நிலைநாட்டலாம் என்பதாக இஹ்வான் முஸ்லிம் உள்ளதான் போனாங்க. உண்மையிலேயே முர்சி ஒரு பெரிய சாதனைலாம் செய்யல. உள்ள போன உடனேயே முர்சி அப்படி கண்காணிக்க ஆரம்பிச்சாச்சு. 1 வருஷம் 2 வருஷம் கிட்டத்தட்ட பல வருஷம் மன்னருக்கு கீழே, அராஜகத்துக்கு கீழே வாழ்ந்த எகிப்து மக்கள் 1 வருஷம் ஜனநாயகத்துக்கு கீழே வாழ முடியல. அத்தனை நபர்களும் முர்சிக்கு எதிராக கிளம்பினாங்க. இன்னைக்கு இஹ்வானுல் முஸ்லிமீன்கள் அத்தனை பெரிய தலைவர்களும் இன்றைக்கு ஜெயிலில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப என்ன தெரிகிறது? நம்முடைய பாதை என்பது அல்லாஹ் போட்டு தர வேண்டும். அந்த பாதைக்கு எதிராக ஆட்சியே வந்தாலும் சரி, நான் கேட்கிறேன், சரியான ரூட்டை அடைவதற்காக வேண்டி தவறான வழியில் செல்ல முடியுமா? சில பேர் என்ன சொல்றாங்க, நாங்க மேல வந்துட்டு இஸ்லாத்தை கொண்டு வந்துருவோம். அது எப்படி முடியும்? போகக்கூடிய பாதையும் சரியாக இருக்க வேண்டும், நாங்கள் அமரக்கூடிய இடமும் சரியாக இருக்க வேண்டும். அமரக்கூடிய இடம் எங்களுக்கு கிடைக்காமல் இருந்தாலும் சரி, போகக்கூடிய பாதை சரியாக இருந்தால் அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை